காலை கீழே தட்டு தட்டு காலை தட்டு தட்டு. சென்னையில் இந்த மாதிரிலாம் நீங்கள் இடத்த பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஆனால் இங்கே வந்தாலே ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் ஒரு ஃபீல் ஆகும். அப்படியே வந்துட்டு ஒரு கிராமத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்த கடந்து தான் நம்ம கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு வந்தோம். நீங்களும் கோயிலுக்கு தான் போயிடுறீங்களா? நந்தினி அக்கா எங்கே போகிறீங்க? அத்தடி பழத்துலேயும் வந்துட்டேன். நேற்று வந்துட்டு சந்திரகிரகணம் வந்துச்சுல, அதனால் வந்துட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்தே ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் வந்துட்டு கோயிலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். புடி கேட்ச் புடி என்ன புடி. போகும்போது எதுவும் ஆட்டை போடக்கூடாது. வாங்க. என் வீடியோவில் நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. நான் ஆத்தாவோட கோயிலை நான் காமிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு போகணுன்னு காலையிலேருந்தே தோணவும் வந்தாச்சு. நினச்ச மாதிரி வந்தாச்சு. வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டோம். நல்லா அபிஷேகம்லாம் பண்ணி அந்த இடத்தெல்லாம் கழுவி விட்டுருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணோம். அந்த வேப்ப மரம் பார்த்துருப்பீங்க, அப்படியே வந்துட்டு சூலாயுதம் மாதிரி இருக்கும். ஆத்தா கையில் வச்சுருப்பாங்களா அந்த சூலாயுதம், அந்த மாதிரியே ஒரு இருந்துச்சு. போன வாரம் வந்துட்டு வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்தோம். அப்போ தான் எனக்கு பக்கத்தில் ஒரு அக்கா சொன்னாங்க, பாருமா எப்படி இருக்குது அந்த வேப்ப மரத்தோட ஒரு வடிவமைப்பு, அப்படியே சூளம் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நானே குத்து கவனித்து பார்த்தா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். காலையில் நினச்ச மாதிரியே நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. நாங்கள் 3 பேர் வந்திருந்தோம். ஒரு குட்டி வந்துருந்துச்சு. போய் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.